செப்பரிய சிவம் கண்டுதான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே இருந்தார் சிவமாகி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம். இதில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற மந்திரம் 1225. ஜீவனில் விளங்குவான் சிவன், தான்கை மோகினி சார்வான யோகினி, போன மதம் உடையாரடி போற்றுவர், ஆனவர் ஆவியின் ஆகிய அச்சிவம் தான் ஆம் பரசிவத்து மேலதுதானே. நமக்கு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவள் மோகினியாகவும் அந்த விருப்பத்தின் பயனை கொடுப்பவள் யோகினியாகவும் இருக்கின்ற அந்த மாய உலகத்தில் நாம் பராசக்தியின் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கும் போது மோகினியையும் யோகினியையும் கடந்து நாம் சக்தியின் மயக்கமாகவே மாறி அவள் திருவடிகளை போற்றும் பொழுது அவளை ஜீவனில் இருக்கின்ற நமக்கு அந்த சிவனானவன் விளங்குவான். அவனையாகவே பரமசிவன் என்று அறியப்படுகின்றான், உணரப்படுகின்றான், சொல்லப்படுகின்றான். மிக்க நன்றி. பாருங்கள், ரத்னகுமார் ஐயா வணக்கம், கௌரி அம்மா வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்தத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1225 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சார்வான யோகினி போன பயம் உடையாரடி போற்றுவர், மாணவராவியன் ஆகியவன் சிவம் தாரா பரசிவன் மேலதுதானே. தானிகள் மோகினி சார்வான யோகினி, போன மயம் உடையார் அடி போற்றுவர், ஆனவர் ஆவியின் ஆகிய அச்சிவம் தானாம் பரசிவ மேலதுதானே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து 5 தொழில்களையும் புரியும் இறைவியை தமக்குள் அறிந்து கொண்ட சாதகர் அவருக்குள் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற குண்டலினி சக்தியையும் அதை சார்ந்து இருக்கின்ற யோகத்தின் காரியமாக விளங்கும் சக்தியையும் தாண்டி மேல்நிலைக்கு சென்று பராசக்தியின் தன்மையை அடைந்து அவளின் திருவடியை போற்றி வணங்குவார்கள். அவ்வாறு இறைவியின் திருவடிகளை போற்றி வணங்கிக் கொண்டிருக்கும் சாதகர்களின் ஆன்மா பரம்பொருளாகிய இறைவனின் அம்சமான சிவம் என்னும் நிலையை அடைந்து அதையும் தாண்டி அனைத்திற்கும் மேலான நிலையில் இருக்கும் அசையா சக்தியாகிய பரசிவத்தோடு ஒன்றாக கலந்துவிடும். இதன் உட்கருத்தாக பராசக்தியின் நிலையை அடைந்த சாதகர்கள் அவளின் திருவடிகளை போற்றி வணங்கிக் கொண்டே இருந்தால் இறைவனின் அம்சமான சிவம் எனும் நிலையை அடைந்து அதன் பிறகு அனைத்திற்கும் மேலான அசையா சக்தி ஆகிய பரசிவத்தோடு கலந்து விடுவார்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பிரதியில இருக்கிற விளக்கமும் பார்க்கணும். அருணை வடிவேல் இருக்கிற விளக்கத்தையும் பார்க்கணும். சிவசக்தி தனக்கு இடமாக கொள்கின்ற குண்டலினி சக்தி, அவளை சார்பாக கொண்டு விளங்கும் யோகினி சக்தி எனும் இவர்கள் நீங்க தாம் தூயராய் நிற்போரே ஆதிசக்தியை தலைப்படுவர். அவரது உணர்வில் அவையாய் கலந்து நிற்கின்ற ஆதி சிவமாம் நிலையை அடைகின்ற பரசிவம் அந்நிலைக்கு மேல் உள்ளது. இதன் குறிப்புரையாக, எனவே அந்த பரசிவத்தின் சக்தி ஆகிய பராசக்தியும் மேற்சொல்லி அனைத்திற்கும் மேல் உள்ளது என்றவாறு. முதற்கண் தான் என்றது முன்னை மந்திரத்திற்குரிய மனோன்மணியை, குண்டலியும் பந்தமாதல் பற்றி மோகினி என்றார். யோகினி யோகத்தை பயப்பிக்கின்றவன், அடி சிவனடி. ஆதிசக்தியை இங்கனம் கூறுதல் வழக்கு. முன்னர் கூறப்பட்ட ஆதிசக்திக்கு முதலாகிய சிவம் என்பது தோன்ற அச்சிவம் என சுட்டி கூறினார். பரசிவ பராசக்திகளின் இயல்பை இவ்வாறு எடுத்து கூறியது அவர்களை அடைதலின் அருமை உணர்த்தற்கு. ஈற்றில் உள்ள தான் ஏ அசைகள். இதனால் சக்தி சிவங்களின் உண்மை நிலையின் அருமை கூறப்பட்டது கொடுத்திருக்கிறாங்க. கௌரியம்மா வாருங்களம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய.
மந்திரம் 1225. தான் நிகழ் மோகினி சார்வான யோகினி போன மயம் உடையார் அடி போற்றுவர் ஆனவர் ஆவியின் ஆகிய அச்சிவம் தானாம் பரசிவ மேலது தானே. Mohini is one of the attendants of Shakti. She acts freely in her region. Yohini, who is attached to Mohini, acts by the guidance of Shakti. Shakti is beyond Mohini and Yohini. Shaktas transcend these and hail the hallowed feet of the Supreme Shakti. These blessed by Shiva merge in Parashiva. Okay. தான் நிகழ் மோகினி சார்வான யோகினி. இங்கே தான் நிகழ்ங்கிறதுக்கு தானா நிகழ்கின்ற மாதிரி தான் பொருள் பார்க்குறாங்க எல்லா இதுலேயுமே. அதே தான் நானும் பார்க்குறேன். நான் வந்து இந்த அகராதி அப்புறம் வாணிங்கிற ஒரு டிக்ஷனரிலாம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இதுக்கு இன்னும் வேறு ஏதாவது அர்த்தம் இருக்குமான்றது தெரில. நான் கிருத்திகாமா அவங்களாம் பேசுகிறத கேட்டு பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற புரிதலை வச்சு சொல்கிறேன். தானாக நிகழ்கிறது நம்ம உடம்புல நமக்கு ஃப்ரீயாக அவங்க இயங்குறாங்கன்னா குண்டலினி சக்தி தான் இல்லையா. அப்புறம் நம்ம மூச்சு, நம்ம எண்ணங்கள். குண்டலினி சக்தி எப்படி இயங்குறாங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க அந்த விருப்பத்துக்கு சக்தி கொடுப்பாங்க. அப்போ அதனால் மோகினின்னு சொல்கிறாங்க குண்டலினி சக்தியை. நம்ம விருப்பங்களுக்கு சக்தி கொடுக்குறலாம் இருக்கிறதுனால அது மோகினியாக சொல்கிறாங்க. சார்வான யோகினி, அவங்களோட தொடர்புடைய யோகினியர்கள் 64 யோகினியர்கள் இருக்கிறாங்க. 64 யோகினியர்களுக்கு தலைவியாக காளி தேவி இருக்கிறாங்க. அது 64 எனர்ஜிஸ் நம்ம உடம்புல இருக்க 64 எனர்ஜிஸு. மாந்திரிக முறையில் வந்து இந்த 64 தேவியர்களையும் வணங்கியும் மேல்நிலை அடைகிறதுக்கான வழிகள் இருக்குது. அந்த எனர்ஜிஸையும் நம்ம மோகினியும் கடந்து நம்ம பராசக்தியின் திருவடியை போய் சேர்ந்தோன்னா நமக்குள்ளே இருக்க சிவம் வந்து பரசிவமாக மேல்நிலை அடையும். பரசிவம்னா சிவமும் சக்தியும் சேர்ந்த நிலையை, மேலான நிலையை சாதகர் அடைவார் அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா. நன்றி கௌரியம்மா. கிருத்திகாம்மா வாருங்களம்மா. கௌரியம்மா கேட்ட மாதிரி எனக்கும் ஒரு சின்ன ஒரு இது. இந்த 4ஆம் தந்திரத்துல நம்ம இந்த சக்தி பேதம், வைரவி மந்திரம், பூர்ண சக்தி, ஆதார எல்லாத்துலயுமே சக்தியோட இதை வந்து இவ்வளவு இதா சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, வர வர அது எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம சிவத்தை அடையிறதுக்கு நமக்கு இதுவும் ஒரு வழிங்கிற இதுல எடுத்துக்கதான் இன்னைக்கு படிக்கும்போது அது சந்தேகம் இருந்தது. இதுவும் ஒரு வழியா அல்லது இதுதான் வழியா அப்படிங்கிற ஒரு இது இந்த மூலாதாரத்துல இருக்கிற குண்டலினி சக்தி அது மேல போகும்போது சக்தியின் துணையோடு சிவத்தை அடைதல் அப்படிங்கிறத பார்வையிட பாக்குறது, அல்லது இதுவும் ஒரு வழியா பின்னாடி எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க முழுதும் படிச்சிருக்கீங்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி வச்சு உங்களை தொடர கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதுவும் ஒரு வழியா இல்ல இதுதான் வழியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வழியில போனாலும் கடைசியில இந்த வழியில வந்தால்தான் மோட்சம். அதாவது கீழே இருந்து தண்ணி எப்படி மேல எடுக்க முடியும்? போர் போட்டாதானே முடியும். ஒண்ணு கிணறு வைக்கணும், இல்ல போர் போடணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்போ பண்ணாதான் கீழே இருந்து நிலத்தடி நீரை நம்மால் மேலே கொண்டு வர முடியும். அதான். சோ எந்த வழியில போனாலும் கடைசியில இந்த வழிக்குதான் வரும். கிரியையில உயர்ந்து நின்றாலும் சரி, யோகத்தில் உயர்ந்து நின்றாலும் சரி, ஞானத்தில் உயர்ந்து நின்றாலும் சரி, இந்த உடல்ங்கிற இடத்துல இருந்து இந்த சீவனை சிவத்தோடு சேர்ப்பதற்கு இந்த குண்டலினி எழுச்சி தேவை. அதை வந்து பக்தி மூலமா பண்ணலாம், எது மூலமாவும் பண்ணலாம். ஆனா இந்த இடம் நிகழும். இத வந்து சக்தி மயமாக புரிந்து கொள்வது அந்த தெளிந்த நிலை, அந்த அந்த மயக்கமற்ற நிலையை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு பாடல் கூட அததான் சொல்லுது. அதாவது சக்தி பெருசா சிவம் பெருசாங்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த உண்மை நிலையை புரிஞ்சுக்கலன்னா உலகத்துல இயங்குறது மொத்தமும் சக்தி தான். இந்த சக்தியை பிரிக்க முடியாது நம்ம. ஏன்னா அதோட பிரிப்பின்றி இருப்பவர் சிவம்.
அப்ப எந்த இடத்துல சக்தி இருக்கோ அங்க சிவமும் இருக்கு, எந்த இடத்துல சிவம் இருக்கோ இருப்பு இருக்கோ அங்க சக்தி இருந்தாதான் நம்ம அந்த இருப்பை அறிந்து கொள்ள முடியும். அதனால ஆஹ் எந்த வழியில வேணா போலாம், ஆனா இந்த இடம் வந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அதை புரிந்து கொண்டு ஒரு சிலர் அதுவும் தாண்டி, இப்ப நான் இன்னைக்கு கன்னடா சபையில பேசும்போது கேட்டாங்க, நம்ம சைவத்துல ரொம்பவும் சக்தி வழிபாடு இல்லையோ, ஏன் அப்படி பண்றாங்க, குரு வழிபாடு பண்றோம் ஆனா சக்தி வழிபாடு பண்றது இல்லையே. ஒரு மனநிலை அந்த இடத்துக்கு போகும்போது. ஆனா முழுமையாக சிவத்தை உணர்ந்து கொண்டால் அவங்க சக்தியை இறுகப்படுத்திட்டாங்க. அது அது 100% நிஜம். எனக்கு நிகழ்ந்தது, அண்ட் பலவருக்கும் நிகழ்வதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சிவம் அப்படின்னு சொன்னவங்க சக்தியோடு இணைவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய மந்திரம் 1225 தான் நிகழ் மோகினி சார்வான யோகினி போன மயமுடை யாரடிய போற்றுவர் ஆனவராகின ஆகிய அச்சிவன் தானாம் பரசிவம் ஏவது தான் அப்படின்ற. அப்போ ஆனவர் ஆகினராகிய அச்சிவம், இந்த ஆனவர் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆவினமாகிய அச்சிவம், அப்போ இந்த உயிர்களிடத்தில் விளங்கக்கூடிய சிவம், அதான் ஆவினம். ஆவினம்னா பசுக்கூட்டம். ஆனவர் ஆயினம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவ்வாறு விளங்கக்கூடிய ஜீவன். அததான் நம்ம சொல்றாரு இந்த இடத்துல. யாரா மாறிடுறதுதான் பரசிவம் மேவதுதான், அந்த மேலான பரசிவத்தோடு சென்று சேருகிறது அப்படின்னு சொல்றாங்க. நேற்றுக்கு சிவசக்தி ஐக்கியத்துல பராபரையுடனான பறை அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம். அதாவது இந்த உடலில் இருந்து எழுகின்ற ஆற்றல் அந்த பராபரனோடு கலந்து நிற்கின்ற பறை ஆக இருக்கக்கூடியவள் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. அப்ப அப்படி நிகழும் பொழுது என்ன நடக்கும் சொல்றாரு. இந்த ஆவினமாகிய ஜீவன், அதாவது பசு, ஆனா பசு கூட்டம், ஆவினங்கள்னா பசுக்கள், இந்த மாக்களாக இருக்கக்கூடியது அந்த சிவத்தோடு, அதுவும் எப்படி மேலாம் பரசிவம், அந்த மேலாகிய மிகவும் அரிதாகிய அந்த பரசிவத்தோடு இணைந்து விடும். எப்போது அப்படின்னா தானிகள் மோகினி சார்வான யோகினி போன மயமுனை ஆரடி போற்றுவர். நீ நேரடியா தேவிய பற்றிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, எளிமையான வழி சொல்றாரு. நேரடியா நீ பற்றிக்கணும்னு கூட இல்லை, அவளுடைய திருவடியை பற்றி கொண்டவரை பற்றி கொண்டால் கூட போய். இந்த மந்திரம் எனக்கு ஞாபகம் இல்லை, என்னோட திருச்சபையில பேசும்போது இன்னும் ரொம்ப அழகா சொல்லிட்டு அவர் சொன்னார், எதற்காக குரு பூஜைகள் நம்ம பெருசா பண்றோம் ஆனா சக்தியை பண்றல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சாங்க. சொல்லியிருக்கலாம், ஏன்னா அடியாரை பற்றி கொண்டால் போதும் அவளை பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு பேருண்மை. அதனாலதான் பற்ற நம்ம அவ்வளவு கொண்டாடுறோம், அபிராமி பற்ற அவ்வளவு கொண்டாடுறோம். எதனாலன்னா அவர் அன்னையை இருக பற்றி கொண்டவர். நம்ம சங்கர பகவத்பாதால அப்படி கொண்டாடுறோம். எதனால அப்படின்னா இதனாலதான். ஏன்னா சௌந்தர்ய லகரியில சொல்லாத விஷயங்களே இல்லை, அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. சௌந்தர்ய லகரி அவரே சிவமாக நின்று சொன்ன விஷயம்னு சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட விஷயங்கள். அதனாலதான் போன மயம் உடையாரடி போற்றி. அப்ப அந்த திருவருட்சக்தியை பற்றி கொண்டவர்களுடைய அடி போற்றுபவர்களை நம்ம பற்றி கொண்டால் போதும். போன மயமுடையார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த வழியில போனவங்க, அந்த வழியில நின்று தேவியை உணர்ந்தவர்கள். எந்த வழியில நின்று? தானிகள் மோகினி சார்வானையோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மோகத்தின் பால் சென்று அதிலிருந்து மீண்டு யோகத்தை பற்றி கொள்ளும். அப்போ அங்க இல்லாம இங்க இல்ல, ஏதோ ஒரு இடத்துல தூக்கம் இருக்கணும்.
தூக்கம் இருந்தாதான். பிறக்கும் போது யாரும் ஞானியா பிறக்க மாட்டாங்க. ஒரு 3 வயசு 4 வயசு திருஞான சம்பந்தருக்கு 3 வயது பாலகர் இல்லையா? அந்த வயசுதான். மெய்கண்டாருக்கு இன்னும் சிறியது. மெய்கண்டார் அதோட கொஞ்சம் பெரியவர்னு வச்சுக்கோங்களேன். அப்பருக்கு 80 வயசு ஆச்சு. அப்போ நாவுக்கரசருக்கு அழுக்கு அடையல, இளம் பிள்ளாய். அப்போ ஒரு ஒரு வயசு வரைக்கும் ரமணருக்கு 7 வயசு. அப்போ அந்த ஒரு வயசு வரைக்கும் அந்த மோகத்துல இருந்துதான் ஆகணும். அது என்ன மோகம்? எதுவா வேணாலும் இருக்கலாம். நான் மீண்டும் இங்க காமாட்சியை தான் சொல்றேன். யாரு மோகினி? காமாட்சி தான் மோகினி. ஏன்னா அவள் தான் மோகத்தை தரக்கூடியவள், அவள் தான் யோகத்தையும் தரக்கூடியவள். நீ அவ காலடி அவளோட வெளியில நின்று காமாட்சின்னு பார்க்கும்போது அவ மோகினி. நீ அவ காலடியை பற்றி கொண்டால் அவள் யோகினி. 2 பேரும் இந்த உலகத்தை ஆள்பவர்கள். அதான் சொல்லுவாங்க, இந்த வாராகி மந்திரத்தில் சொல்றாங்க, மோகிய மோகினி நமக்கு ஸ்தம்பி. அப்ப அந்த அந்த மோகத்தை ஸ்தம்பிக்கக்கூடியவளாக, அந்த மோகத்தை தரக்கூடியவளாக, அந்த மோகத்தை ஸ்தம்பிக்க செய்யக்கூடியவளாக தேவியினுடைய சக்தி அறிவு சீட்டம் இருக்கிறது. யோகினி தேவின்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. 64 யோகினிகள் சொல்றோம், 64,000 யோகினிகள்ங்கிறாங்க. நீங்க இன்னும் லலிதா பஞ்சாயத்துல போனா இத்தனை பேரோட பேரும் இருக்கு. 24,000 யோகினிகளுடைய பெயரும் இருக்கு. உண்மையில நான் படிக்கும்போது நாங்கெல்லாம் அப்படியே வியந்து போயிருக்கிறோம். எப்படி இதெல்லாம் உணர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. பாஸ்கர் ராயருக்கு அன்னை அவருடைய மடியிலிருந்து உணர்த்தினாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி தேவி உணர்த்துகிறாள். இதற்கு இவ்வளவு சக்தி கூட்டம் இருக்கு. அதனாலதான் தான் நிகழ் மோகினி அப்படின்னு. தானே நிகழக்கூடிய மோகத்துக்கு காரணமே வேண்டாங்க, பிறப்பு வந்தா போதும். அப்ப இன்னொருத்தர் அந்த கேள்வி வந்தது அந்த சபையில. என்ன வந்ததுன்னா, நம்ம தேவியை வணங்குறவங்களுக்கு தான் அருள் செய்வாங்களா, இல்ல இந்து மதத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அருள் செய்வாங்களா, இல்ல எல்லாருக்குமே, எல்லா வழியை பின்பற்றுபவர்களுக்கும் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அருள் சக்தி, இந்த பஞ்ச கிருத்தியம் பத்தி பேசும்போது இந்த அருள் சக்தி வருவான்னு சொன்ன. உயிரை பிறந்துருச்சுனாலே அருள் தான். இந்த ஜடமாகவோ அஜடமாகவோ இந்த பூமியில வந்துருச்சு, இந்த பூமியில ஒண்ணு இருக்கு அப்படின்னாலே அது அருள் தான். ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க, அருள் செய்து இந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டும் என்று. அவ்வளவுதான். அந்த அருள் எப்படி செய்ய முடியும்? பிறக்கணும். முதல்ல பிறந்து மோகத்தில் ஆழ்ந்து தெளிந்து பின் யோகத்திற்கு சென்று ஞானத்திற்கு சென்று அந்த சிவத்தோடு இணைய வேண்டும். அந்த ப்ராசஸ் தான் சொல்றாங்க. அந்த ப்ராசஸ்ல எது ரொம்ப ஈஸியா உனக்கு வரும் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீ தேவியை பற்றிக்கோன்னு சொல்லிட்டே வந்தாரு. இப்ப லேசா ஒரு சின்ன டிவியேஷன் இல்ல, ஒரு எளிமையான வரி. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் வந்துடும். இல்ல, யாருக்கு எது வருமோ அதுதான் வரும். நான் என்னால இப்போ திடீர்னு நான் ஞானத்தை பற்றி சொல்லுவேன், நான் சிவத்தை பற்றி சொல்லுவேன் முடியாது. என்ன நடக்கணும் அப்படின்னா, நான் தேவியை பற்றி கொண்டவள். சிவத்துல இருந்து தேவிக்கு வந்திருக்கோம், தேவியில இருந்து ஞானத்தை அடைஞ்சிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன செய்ய முடியும்? அவங்களை பற்றி கொண்டவர்களை பற்றி கொள்ளலாம். அந்த 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 படியில நின்னவங்களை. நம்ம திருமூலரை பற்றி கொண்டு இருக்கோம் இல்லையா? ஏன் அவர் அவளை பற்றி கொண்டவர். இன்னும் ஒரு சிலர் அபிராமி பட்டரை பற்றிருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் காளிதாசரை பற்றிருப்பாங்க. அந்த விஷயத்த நீ அதுக்கும் வழி இருக்கு, நீ அங்கேயும் போ அப்படின்னு சொல்றாரு. போன மயமுடை யாரடி போற்றுவர். என்ன ஆகும்? ஆனவராகினர் ஆகிய சிவம் தானா பரசிவம் ஏவது தானே. நீ அங்க போய் பிடிச்சுக்கோ, அது யார வேணா இருக்கட்டும். நீ அங்க போய் பிடிச்சுக்கோ, அந்த வழியில வந்தவங்களை போய் பிடிச்சுக்கோ. அதான் அந்த குரு பரம்பரைங்கிறது ரொம்ப பெருசு. அந்த குரு பரம்பரைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது, அந்த 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 தன்மை, அந்த எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த வைப் இருக்கும். உள்ள போய் நம்ம அந்த ஸ்ட்ரீமுக்குள்ள போயிட்டா போதும், அந்த வைபம் நம்மள மேல ஏத்திட்டு போதும். எனக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரியல, திருமூலர் புரிய வச்சாங்க. அப்படியே வைப்ல மேல தூக்கிட்டு போகணும் அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்லி தராங்க. ஏன் அங்க அப்படி சொன்னாரு, இங்க எப்படி சொன்னாரு, அங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு சொன்னாரு, இங்க இப்படி வரவங்களுக்கு சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும்ன்ற பெரும் கருணையில அத்தனை படிநிலையில் இருப்பவர்களுக்கும் ஏதுவான, அதாவது நான் சொல்ல, நம்ம இந்து சமயத்துக்கு தான் அத்தகைய ஒரு இருக்கு. என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா கும்பிடலாம்.
மேல போய் சேர்ந்துரும். சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம பாதையில கொண்டு போய் விட்டுருவாங்க. அத்தகைய பிளெக்சிபிலிட்டி நம்ம மதத்துல உண்டு. அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப எளிதா இதுவும் பண்ணுப்பா, நீ அங்க போக முடியலையா, உன்னால யோகம் பண்ண முடியலையா, பக்தி இப்ப கூட டைரக்டா பண்ண முடியலையா, பரவாயில்ல, பக்தி பண்ணி ஜெயிச்சவங்களை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதே சொல்றாரு. அதனாலதான் நிகழ்வு சொல்றாரு. சார்வான யோகினி. யாரை சார்ந்த யோகினி? மோகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய யோகினி. மோகத்தை சார்ந்துதான் யோகினி. அது இல்லாம திடீர்னு ஞானம் வந்துடாது. அதனால அற்புதமான ஒரு ஒரு வழிமுறையை, ஒரு லகுவான ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிருக்காரு திருமந்திரத்துல. அதை இவங்களோட பகிர கிடைச்ச இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிமா, நன்றி கிருத்திகாமா. நீங்க சொன்ன மாதிரி அந்த சபையில வந்து பேசும்போது நானும் அந்த சபையில இருந்தேன். இந்த பாடல் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாடல் நிறைய டைம் அந்த டைம்ல வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அங்கே பேசுற விஷயங்கள், நீங்க சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த சமயத்துல இந்த மாதிரி எனக்கு இப்ப நான் கேட்ட மாதிரி சில கேள்விகள், ஒரு சந்தேகங்கள் அப்பப்போ வந்துட்டா நல்ல விளக்கமா. நன்றி. தியாகராஜனையா பாருங்களே. இந்த வாரம் வந்துருக்கீங்களா? இல்ல, இந்த வாரம் வரலைங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க அதுல பேசும்போது ஒருத்தர் உங்ககிட்ட சண்டை போட்டாரு இல்லைங்களா, திருமணத்துல எப்படி நீங்க வந்து அபிராமி இத சக்தி இதை வந்து நீங்க இப்படி பேசலாம் அப்படின்னு சண்டை போட்டாருல்ல. ஓகே ஓகே. நான் சொல்றது இந்த வாரம் போன சனிக்கிழமை. ஆமா, சொல்ல மறந்துட்டேன், சபையில சொல்ல மறந்துட்டேன். ஓகே ஓகே, நன்றி. தியாகராஜனையா பாருங்களேன். மிக்க மகிழ்ச்சி, ஆனந்தமா இருக்குது. எப்பவுமே கிருத்திகா அம்மா நமக்கு விளக்கம் கொடுக்கும் போது ஒரு தெளிவு கிட்டும். புரியாத விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கொள்கின்ற முயற்சி இருக்கும் பாருங்க, அது பெருமுயற்சி. உண்மையில அந்த சத்திய பொருள், மெய்ப்பொருள் எளிமையானதாகத்தான் இருக்கு. ஆனா அந்த எளிமையானது இவ்வளவு எளிமையானது என்பதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு, அதாவது ஒருத்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஆனா அவரை பார்த்த பிறகு அவர்கிட்ட பழகும் போது நம்ம இயல்பாகவே அவங்களுடைய குணங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு அறிமுகம் கிடைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் ஞானிகளும் மகான்களும் நமக்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க அந்தந்த காலகட்டத்துல சொன்ன அந்த வார்த்தைகள் இப்ப புழக்கத்துல கூட இல்லை, நிறைய வார்த்தைகள். அதனால அதை அறிந்தவர்கள், தெளிந்தவர்கள் நமக்கு சொல்லும் போது நமக்கு நல்லாவே புரியுது. அந்த வகையில நம்ம இந்த தளம் ரொம்ப கொடுத்து வைத்தது. ஐயா அரிமா அழகேசன் ஐயா அவர்கள் நமக்கு அற்புதமாக நமக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அவருக்கு ஞானியர்களும் யோகியர்களும் சித்த புருஷர்களும் என்றும் உறுதுணையா பாதுகாப்பா வழிநடத்த இத்தருணத்திலே வேண்டிக் கொள்வோம். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்கய்யா. புத்தாண்டுல ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது புது பொலிவோட திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் யோக விளக்கத்தை கொடுக்கும் போது நினைவு கூறுவார். முதல்ல அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். தாயுமானரைத்தான் சமீப காலத்துல வாழ்ந்த அந்த மகான். அவருடைய பாடல்கள்ல பூரா அந்த இறை கோட்பாடு நிறைந்து இருக்கும். அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்று ஒரு பாடல்ல குறிப்பிடுவார். கடைசியில கண்டனவெல்லாம் மோனவிரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்வோம். எல்லாமே அந்த மௌன ஊர் தான். மௌனமாக இருந்து கொண்டு, ஆனா அதுதான் எல்லாத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது அளவுல அந்த தாய்மான சுவாமிகளை வணங்கி, அடுத்து அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அதை அறிவுபூர்வமாக அதை அறிவிக்கிறார் திருவள்ளுவர். அந்த யோக சாஸ்திர நூலாக மறைபொருள் விளக்க நூல் தான், மறைநூல் தான் திருக்குறள். அப்ப அதை உணர்த்துறாரு. அதை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்ப அறிவை அறிவிச்சா மட்டும் போதுமா? அதை உணரணுமே, வழக்கத்துக்கு கொண்டு வரணுமே, நம்முடைய பழக்கமாகணுமே. அப்ப என்ன செய்கிறது? அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அந்த மகான் அறிஞர் திருமூலர் என்று குறிப்பிடுகிறார். இன்னைக்கு யாரோ அறிஞர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மை அந்த அறிவை
அறிவிக்கக்கூடியவர்கள், தெளிவிக்கக்கூடியவர்கள் தான் அறிஞர் பெருமக்கள். அதற்கு அந்த முறைகளை வகுத்து கொடுத்தவர் தான் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அப்ப அந்த அறிவு நிலையில ஒன்று போது அந்த வெளி எப்படிப்பட்ட வெளியாக இருக்கிறது அப்படின்னு அந்த பரமானந்தத்துல திளைத்த ஞானியர்கள் அப்படியே அவங்களுடைய அந்த வெளிப்பாடு தான் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த நூல்கள். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம் எல்லாம் படிக்கிறோமே, அதே மாதிரி எத்தனையோ ஞான நூல்களை எல்லாம் படிக்கிறோமே, 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் படிக்கும்போது அத்தனையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளிப்படுத்தி கொண்டு வர்றதுதான். ஒவ்வொரு ஞானியர்களும் அவரவர் காலத்துல வாழ்ந்த போது அங்க இருக்கிற மக்களுக்கு தகுந்தாப்புல எளிமையான முறையில விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம இந்த திருமந்திர பாடல் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதோ தெரியல, அது வரலாறுலாம் இருக்கு, அது தெரிந்தவர்கள் ஒரு நாள் சொல்லுங்க. அப்ப அந்த கருத்தை நாம நினைவு கூறும் போது அந்த ஞானிக்கு புகழ் சேர்ப்பது போல அவங்க ஆன்மா நமக்கு மகிழ்ச்சி அடையும், ஒரு ஆனந்தம் அடையும். ஒவ்வொரு நாளுமே தொட்டு வணங்கி அந்த பாடலை இசைக்கும் தோறும் அல்லது அந்த இசையை கேட்கும் தோறுமே ஒரு ஆனந்தம். அதை புரிய முயற்சி செய்யும் போது அவங்களே உள்ளுணர்வாக அந்த கருத்தை உணர்த்திடுவாங்க. உண்மையை யாரும் சொல்லித்தர முடியாது. அத அதாவது வாய்மை என்ற அளவுல அதை ஓரளவு சொல்ல முடியும், விளக்கி சொல்ல முடியும், சுட்டி காட்ட முடியும். ஆனா அந்த பொருளை உணர்வது அவரவருடைய முயற்சியும் தொடர்ந்து பயிற்சியும் தான்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் தான். அந்த இறை சக்தியை உணர்ந்து கொள்வதற்கு அந்த படிநிலைகளை விளக்கக்கூடியது. மேலது தானே பரசிவம், மேலது தானே. அப்ப பரசிவன் தான் எங்கும் பரவெளியாக இருக்கக்கூடிய அந்த சிவன் தான் மேன்மையானது. அதிலிருந்துதான் எது வந்துச்சு? அச்சிவன் தானாம். அப்ப இந்த இயக்க சக்தியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கே, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம், அதத்தான் அந்த ஆணவர் ஆவியின் ஆகிய அச்சிவம் அந்த தன்மையை ஆயிட்டாங்க. என்னைக்கு நம்ம உயிர் உணர்வு பெறுறோமோ அந்த உயிர் என்பதே விண்ணாற்றல் நிறைந்ததுதான். அப்ப பிரபஞ்ச இயக்கமே நமக்குள்ள அந்த உச்சியில துரியத்துல கவனிக்கும் போது அந்த துகளாக உயிர் துகளாக இயங்கி கொண்டிருப்பதே அந்த விண்ணாற்றல். அந்த விண்ணாற்றல் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த பிரபஞ்சத்துல நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான். அந்த ஆற்றலோட நம்முடைய உயிராற்றலும் கலந்தேதான் இருக்குது. ஆவியின் ஆகிய அச்சிவந்தானாம். அப்ப இந்த பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை கடந்து நிக்கிறது தான் அந்த பரசிவ வெளி. பரவெளிதான் பரசிவம் என்பது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த காந்த வெளிதான் அதை பார்க்கடல் என்று வர்ணிப்பாங்க. அதுக்கு அப்பால இருக்கக்கூடியதை வைகுந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடியது அதுதான். அப்ப அந்த நிலையை அடையணும்னா முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். தான் இகழ் மோகினி சார்வான யோகி ஓணமயம் உடையாரடி போற்றுவர் ஆணவர் ஆவியின் ஆகிய அச்சிவந்தானாம் பரசிவம் மேலது தானே. தானிகள் மோகினி சார்வான யோகினி ஓணமயமுடையார் அடி போற்றுவர் ஆணவராவியின் ஆகிய அச்சிவன் தானாம் பரசிவம் மேலதுதானே. மேலதுதானேனா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்குது. அதுக்கு மேலானது எதுவும் இல்லை, அதை விட நுட்பமானதும் இல்லை, அதை விட உயர்ந்தது மேலானது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. அதுதான் எங்கும் நிறைந்த அந்த பேரருட் சக்தி என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு இந்த உடல்ல இடமாக இருந்து கொண்டு இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக அந்த ஒரு மோக உணர்ச்சி என்று சொன்னா புதுமையாக வந்து கொண்டே இருக்குது. உலகத்துல நம்ம பார்க்கறது எல்லாம் புதுமையாக தெரியுது. அந்த மோகம் எப்பவுமே ஒரு புதுசா வந்துருச்சுன்னா அதன் மேல ஒரு ஆசை வருது இல்லையா, அதான் மோக உணர்ச்சி. அந்த மோக உணர்ச்சியில பொருளையும் வரும், அது மக்கள் மேலேயும் வரும். அந்த மோகம் அதை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, அதோட தொடர்பு கொண்டு அந்த இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை, இந்த நிலையிலேயே போய்கிட்டு இருக்கிற மனசை விடுவிச்சு இதுக்கெல்லாம் மூல சக்தியாக இருக்கக்கூடியது எது, அடி எது, முடி எது என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது எது என்பதை புரிந்து கொண்டவர் போற்றுவர். எதை? அந்த பிரபஞ்ச சக்தியே நானாக இருக்கிறது,
அந்த இறைநிலையே நானாக இருக்கிறது என்ற அளவுல எனக்குள்ள இருந்து கொண்டுதான் எனக்கு உறுதுணையா பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை உணரும் போது அந்த பரசிவன் தான் எல்லாமாக இருக்கிறது, இதுதான் மேன்மை மிக்கது, மேலானது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில இந்த 4 தன்மைகளை மனசுல வச்சுக்குவோம். ஒண்ணு, பரசிவமாக இருக்கக்கூடிய பரவெளி, அதற்கு அடுத்து பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை, இதுவும் சிவநிலை தான். அதாவது காந்த வெளின்னு வச்சுக்கலாம். அது பரவெளி, இது காந்த வெளி. அதே வெளிதான் நமக்குள்ள இருக்குது, உயிராக இருக்குது. அந்த உயிர் மையத்துல என்ன வெளியாக இருக்குது? ஜீவகாந்த வெளியாக இருக்கிறது. அதுதான் அறிவுன்னு போற்றப்படுது. அப்ப நமக்குள்ள இருப்பது அந்த சிவம், சக்தி சிவம். அதற்கு அப்பால இருக்கக்கூடிய சதாசிவம் என்ற அளவுல அந்த சிவநிலையை புரிந்து கொள்ளணும். அந்த 3ம் தன்னடக்கமாக பெற்ற நிலைதான் மூலாதாரத்தில் நிலை கொள்ளும் போது அது சாந்த சிவமாக இருக்கு. நம்ம சாந்த சிவமாக மௌனமாக இருந்தோம்னா இந்த 3 நிலையும் நமக்கு விளங்கும். சிவமும் விளங்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற சக்தி சிவமும் விளங்கும், அந்த காரணசத்தாவாக இருக்கக்கூடிய அந்த சதாசிவ நிலையும் புலிபடும். அதனால எல்லாமே சிவன்தான், சிவன்தான், சிவம் அப்படிங்கிற அளவுல அந்த வெளிதான் சிவம்னு சொல்றது, அந்த அறிவு தான் சிவம்னு சொல்றது, அன்பு தான் சிவம்னு சொல்றது. அதனால அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவுலன்னு இன்னொரு பாடல்ல கூட சொல்லியிருப்பார். அதனால வார்த்தைகள்ல சிக்கிக் கொள்ள வேண்டாம், அதனுடைய உட்பொருளை விளங்கி கொண்டு மன மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ்வோம் வாழ்வாங்கு. வாய்ப்புக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க, நன்றி தியாகராஜன். நல்ல விளக்கம். உங்க குரல்ல பாடல் கேட்கறதே ரொம்ப ஒரு தெளிவா ரொம்ப அழகா இசைச்சாருக்கான ஒரு ராகத்தை கொடுத்து பாடி அதற்கான விளக்கம் கேட்கறதே ஒரு தனி சொல்லும். பாருங்களேன், தொடர்ந்து வாருங்களேன். நன்றி தியாகராஜன். நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன், நேரம் கருதி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞானத் தலைவனை நன்னோர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செய்கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்மசாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.